கிளாஸஸில் நடத்தினதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு கிராமரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரைட், உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் கெட் கிளாரிஃபை. இப்போ எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். Go to passage 2. பாருங்க, இது வந்து ஒரு பைப்லைன். அது எங்கிருந்து போகுது, எவ்வளவு தூரத்துக்கு அது இருக்கு, பிளஸ் அதுல என்னென்ன அந்த பைப்லைன்ல பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ரைட், the Alaska pipeline starts at the frozen edge of the Arctic Ocean. சரியா? frozen edge of the Arctic Ocean. It stretches southwards. பாருங்க, ஆர்டிக் ஓஷன் அப்படிங்கிறது நார்த் போல்ல இருக்குது. அதே மாதிரி அண்டார்டிக் ஓஷன் அப்படிங்கிறது சவுத் போல்ல இருக்குது. அதனாலதான் ஆர்டிக்ல இருந்து அண்டார்டிக்க அவங்க என்ன சொல்றாங்க, pipeline starts at the frozen edge of the Arctic Ocean. It stretches southwards. Southwardsனா என்ன? Towards down, from north to south, across the largest and the northmost state in the United States. சரியா? ending at a remote ice-free seaport village near 800 miles from where it begins. மொத்தம் 800 மைல் இது போகுது. to operate. It is mass. நிறைய அதாவது நுணுக்கமான ப்ராசஸ் இது நிறைய இருக்கு. The steel pipe crosses wind swept plains. பாருங்க, wind swept plains, அதாவது plains அப்படின்னா நிலப்பரப்பு, wind swept அப்படின்னா அந்த இடத்துல காத்து வேகமா வீசக்கூடியது அப்படின்னு அர்த்தம். And endless mines of delicate tundra that tops the frozen ground. சரியா? உறைஞ்சு போயிருக்கிற அந்த நிலம், அதாவது நிலப்பரப்பின் மேல், அதான் அப்படி சொல்றாங்க. It weaves through the crooked canyons, climbs sheer mountains, plunges over rocky cracks, makes its way through thick forest and passes over or under hundreds of rivers and streams. இந்த இடத்துல STREAMS அப்படின்னு வரணும். ஓகே, பாருங்க, it waves through crooked canyons, climbs sheer mountains. பாருங்க, canyon அப்படின்னா என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஜியோகிராபிக்கல் டேர்ம்ஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஜியோகிராபிக்கல் டேர்ம்ஸ். இப்போ நாம வந்து ரோட்ல போறோம், அங்க வந்து குழி இருக்கு, அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல? பாட்ஹோல். அதாவது POTHOLE. ரோட்ல குழி இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பாட்ஹோல் அப்படிங்கிறோம். சரியா? கேனியான்ஸ் அப்படின்னா என்ன? பள்ளத்தாக்கு. அதான் அவங்க என்ன சொல்றாங்க, நல்ல குரூக்கட் பள்ளத்தாக்கு, அதாவது ரொம்ப குறுகலான பள்ளத்தாக்கு, அதான் அப்படி சொல்றாங்க. crooked canyons, climbs sheer mountains. பள்ளத்தாக்குல இறங்குது, மறுபடியும் மலை மேல ஏறுது, and plunges over a rocky cracks. then ராக்கி சர்ஃபேஸ் உள்ள மவுண்டன் மேல அது அப்படியே போகுது. அதாவது இது வந்து நல்லா இப்போ பள்ளத்துல இறங்கி அப்படியே மலை மேல ஏறி மறுபடியும் அங்க ராக் இருக்கக்கூடிய, நல்ல ஸ்டீப்பா இருக்கக்கூடிய ராக் மேல ஏறி போகுது அப்படிங்கிறாங்க. சரியா? அதான் கிராக்ஸ்.
makes its way through thick forests and passes over under hundreds of rivers and streams. Hundreds of rivers கடந்து போகுது, நீரோடைகளை கடந்து போகுது. இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். The pipe is 4 feet in diameter. பாருங்களேன், diameter அதனுடைய அந்த சுற்றளவு அப்படின்னு நாம சொல்றோம். 4 feet in diameter and up to 2 million barrels, gallons of crude oil can be pumped through it daily. பாருங்க, அதாவது வாட்டரை அளக்கிறதுல கேலன்ஸ் அப்படிங்கிற அளவீடு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வாட்டரை நாம ஹையர் குவான்டிட்டியில அளக்கும் போது கேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஸ்மாலர் குவான்டிட்டிஸ்ல அளக்கும் போது நாம லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கேலன்ஸ். அப்போ அந்த பைப் வழியா என்ன பண்றாங்கன்னா க்ரூட் ஆயில கொண்டு போறாங்க. ரெஸ்டிங் ஆன் a H-shaped steel cracks called bends and long sections of pipeline follow zigzag course high above the frozen earth. பாருங்க, above the frozen earthக்கு மேல, அதாவது நல்லா பனி படர்ந்திருக்கிற அந்த இடத்துல இது போகுது அப்படின்னா அதுல அந்த நிலத்து மேல போகாம அந்த அதுல இருந்து மேல ஒரு ஹெச் ஷேப்ல பென்ஸ் வச்சு அது ஜிக்ஸாக்கா போகுது அந்த பைப். ரைட். அடுத்தது, other long sections drop out of sight beneath a spongy or a rocky ground and return to the surface later on. சில இடத்துல என்ன பண்ணுது, பைப்பு அப்படியே பூமிக்கடியே மறைஞ்சு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டீப்பா போய் அப்புறம் மறுபடியும் வருது மேல. The patterns of the pipelines up and down road is determined by often harsh demands of the Arctic and subarctic climate. அதாவது அந்த ஆர்டிக் அண்ட் சப் ஆர்டிக் கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணி தான் அந்த பைப்லைனுடைய அந்த அப் அண்ட் டவுன் ரூட் இருக்கு அப்படிங்கிறாங்க. The tortuous lay of the land and the varied compositions of soil, rock or permafrost, permanently frozen ground, அதான் permafrost. பாருங்களேன், அந்த சர்ஃபேஸை பொறுத்து, சாயிலை பொறுத்து, தென் அதனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கு. A little more than half of the pipeline is elevated above the ground. Half of the pipeline is elevated. கிரவுண்ட்ல இருந்து மேல தூக்கி வச்சிருக்காங்க, அதான். The remainder is buried anywhere from 3 to 12 feet. அடியில இப்போ சர்ஃபேஸ் மேல போச்சுன்னா மேல தூக்கி வச்சிருக்காங்க. அதுவே டீப்பா போச்சுன்னா 12 அடி வரைக்கும் உள்ள போகுது. Depending largely upon the type of terrain. Terrain அப்படின்னா என்ன? terrain, plain. பாருங்க, நான் சொல்றது புரியுதா? இந்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம ஜியோகிராபிக்கல் டேர்ம்ஸ், சரியா? டெரைன், பிளைன், சர்ஃபேஸ், அந்த நிலப்பரப்பு, அதை தான் சொல்றாங்க டெரைன். பாருங்க, terrain and the properties of the soil, and that depends upon the soil of the இது அந்த ground. One of the largest in the world, the pipeline cost approximately $8 billion and is by far biggest and the most expensive construction project ever undertaken by a private industry. நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்ட் இது. $8 billion வருது. தென் இதை வந்து பிரைவேட் தான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் no single business could raise that much money, so 8 major oil companies formed a consortium in order to share the cost. ஸோ அவ்வளோ காஸ்ட் 8 பில்லியன் இதை யார் ஒரு சிங்கிள் கன்சர்ன்னால பண்ண முடியாது. அதனால 8 ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, 8 ஆயில் பிஸ்னஸ் பண்ற கம்பெனி ஒரு கூட்டா சேர்றாங்க. தட்ஸ் கால்டு கன்சார்டியம். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். இன் ஆர்டர் டு ஷேர் த காஸ்ட், எல்லாரும் சேர்ந்து இதை பண்றாங்க. ஈச் கம்பெனி கண்ட்ரோல்டு ஆயில் ரைட்ஸ் டு பர்டிகுலர் ஷேர்ஸ் ஆஃப் லேண்ட் in the oil fields and paid into the pipeline construction fund according to the size of its holding. அப்போ அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அதை கட்டுறாங்க, இப்போ ஒரு இத்தனை கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு தூரம் அவங்க ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. Today, despite enormous problems of climate, supply shortage, equipment breakdowns, labor disagreement, treacherous terrain, நம்மளை ஏமாத்தக்கூடிய terrain, அதுதான் treacherous terrain, a certain amount of mismanagement and even theft, the Alaska pipeline has been completed and is operating. எவ்வளவு சிக்கல்களுக்கு இடையிலையும் இதை முடிச்சு now it is under now it is under operation.
அதாவது இப்போ அது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் வந்துருங்க. இந்த பேசேஜ்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அதாவது ஜியோகிராபிக்கல் டேர்ம்ஸ் மெயினா அதுதான் நாம இங்க பார்க்க போறோம். தென் பாருங்க, the passage primarily discusses the pipelines. The passage primarily discusses the pipelines, operating cost, employees, consumers, construction. என்ன பண்ணுது பாருங்க, இட்ஸ் primarily discusses simple. என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இட்ஸ் construction. It's primarily discusses its construction. சரியா? அடுத்தது passage 84 million gallons of oil can travel through the pipeline each day. Each day, ஒவ்வொரு நாளும். பாருங்க, இதெல்லாமே டைரக்ட் ஆன்சர்ஸ். The phrase resting on is closest in meaning to. The phrase resting on is closest in meaning to. Resting on, அதன் மேல் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதன் மேல், resting on. அப்ப consisting of, supported by, passing under, protected with. Simple. Simple. என்ன? supported by, அதன் மேல். resting on அப்படின்னா ஏதோ ஒன்றின் மேல், அப்ப அதுக்கு அடியில் அதை சப்போர்ட் பண்ணுது. Okay, the author mentions all of the following as important in determining the pipeline's routes except the, பாருங்க, அந்த பைப்லைன் போற வழி, அதனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன், டெரைன், ராக்கி பிளைன்ஸ், ஃப்ரோசன் கிரவுண்ட், பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் கிரவுண்ட், இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுது. ரைட், கிளைமேட் இருக்கு, லே ஆஃப் த லேண்ட் இட் செல்ஃப் இருக்கு, லோக்கல் வெஜிடேஷன் இருக்கு, கைண்ட் ஆஃப் சாயில் அண்ட் ராக் இருக்கு. சரியா? இது எல்லாத்தையுமே இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அங்க இல்லை. என்ன அது? ரொம்ப சிம்பிள். பாருங்க, கிளைமேட் இருக்கா, லே ஆஃப் த லேண்ட் இட் செல்ஃப் இருக்கா, அடுத்தது லோக்கல் வெஜிடேஷன். வெஜிடேஷன் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை அங்க நம்மளுடைய பேசேஜ்ல கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வெஜிடேஷன் அப்படின்னா அதாவது the kind of plants and trees that is surrounded by that is in the area. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், அதுதான் வெஜிடேஷன். புரியுதா நான் சொல்றது? வெஜிடேஷன் அப்படின்னா என்ன? the plants, the trees, the kind of species that is found in an area, அதான் வெஜிடேஷன். அப்ப அதை பத்தி அவங்க எதுவும் இங்க சொல்லல. ஓகே, அப்போ 9க்கு 3. How many companies shared the cost of this consortium? Simple, 8. பாருங்க, ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது, which of the following determine what percentage of construction cost each member of the construction would pay? அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 8, அதுல ஈச் பர்சன், ஈச் கம்பெனி எவ்வளவு ஷேர் பே பண்ணும் அப்படிங்கிறத எப்படி எது டிட்டர்மைன் பண்ணுது? how much oil field land each company owned. அதாவது அந்த கம்பெனிக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபீல்டு லேண்ட் இருக்கு அப்படிங்கிறது அதை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்களா, அல்லது how long each company had owned land in the fields, அல்லது எவ்வளவு நாள் அந்த ஃபீல்ட்ஸ்ல அந்த கம்பெனி இருக்காங்களோ, அந்த பைப்லைன் ஓன் பண்ணியிருக்காங்களோ, அல்லது how many people worked for each company, இல்லையா, how many oil wells were located on the company's land. How many oil wells located on the company's land. பாருங்க, இதுக்கு ரொம்ப சிம்பிள். பாருங்க, பேசேஜ்ல பாருங்க, each company controlled oil rights to particular shares of land in the oil fields and paid into the pipeline construction fund according to the size of its holding. அப்போ என்னது? shares of land. அப்போ
how many oil fields, how much oil field land each company owned. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப 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 சிம்பிள், ரைட்? 11th 1 ரொம்ப ஈஸியான பேசேஜ், டைரக்டான பேசேஜ். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா அதனுடைய டேர்ம்ஸ், சரியா? பிளைன், டெரைன், வெஜிடேஷன், climate, weather, cracks. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாம் இதில் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஆர்டிக், அண்டார்டிக். ஓகே, இப்போ அடுத்தது நாம பேசேஜ் 3க்கு போயிடலாம். இஃப் ரிலீஜியன் and a community are associated with the global violence in the minds of many people, then so are global poverty and inequality. அதாவது இத இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எழுதியிருக்காங்க. அப்ப இது எழுதினது ஒரு இந்தியன். அவர் எப்படி பாருங்களேன், எப்படி நம்மளுடைய மதம், அதாவது if religion and community are associated with the global violence in the minds of many people, மதமும் அதை சார்ந்த அந்த இனம், கம்யூனிட்டி, புரியுதா? மதம் மற்றும் இனம், இது எப்படி ஒரு குளோபல் வயலன்ஸுக்கு இருக்குதோ, இதுக்கு எப்படி ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா இந்த 2 நாள பிரச்சனை வருதோ, அதே மாதிரிதான் உலக அளவுல இன்இக்வாலிட்டியும் பாவர்ட்டியும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. There has in fact been an increasing tendency in recent years to justify policies of poverty removal on the ground that this is the surest way to prevent political strife and turmoil. புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல அது வந்து TURMOIL, turmoil அப்படின்னு அர்த்தம். In fact, been an increasing tendency in recent years to justify policies of poverty removal on the ground that this is the surest way to prevent political strife and turmoil. அதாவது இப்போ பாவர்ட்டியை நாம ரிமூவ் பண்ணியே ஆகணும். அதை ரிமூவ் பண்றதுங்கிறதுங்க வர அதை அலிவியேட் பண்ணி ஆகணும், அதை குறைச்சாகணும். அப்படின்னாதான் உலக அளவுல நம்மளுக்கு அரசியல் சிக்கல்களும் அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரைஃப்னா சண்டை, சரியா? டர்மாயில் அப்படின்னா ஒரு 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 அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு அன்சர்டைனிட்டி, அதுதான் ஒரு கிரேட் கன்ஃபியூஷன். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரைஃப் அண்ட் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு. பேசிங் பப்ளிக் பாலிசி இன்டர்நேஷனல் ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக். பாருங்களேன், பப்ளிக் பாலிசி அதாவது நாம போடுற அந்த சட்ட திட்டங்கள், அதான் பாலிசி. பேசிங் பப்ளிக் பாலிசி ஆன் சச் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேஸ் சம் எவிடென்ட் அட்ராக்ஷன்ஸ். அப்போ போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதை அலிவியேட் பண்றதுக்கு ஒரு நல்ல அதாவது அது அந்த அப்படி நாம இதை பாலிசிஸை கொண்டு போனோம் அப்படின்னா அதுல ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்கு. given the public anxiety about where and disorders in the rich countries in the world, the direct justification of poverty removal, not for its own sake but for the sake of peace and quiet in the world, provides an argument that appeals to self-interest for helping the needy. அதாவது தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதுதான் இங்க மேட்ரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். given the public anxiety about where and disorders in the rich countries in the world. பாருங்க, disorders ஏன்னா ஒரு இடத்துல அதாவது ரொம்ப பணக்காரன் ரொம்ப அதிகமான பணம் வச்சிருக்கான், அதே மாதிரி ஏழை ரொம்ப ஏழ்மையா இருக்கான். இது வந்து ஒரு கிரேட் இன்இக்வாலிட்டி. அப்ப இதை களையணும்.
அதுக்கு தான் பப்ளிக் பாலிசி. என்ன அவங்களுக்கு நாம கொடுக்கணும் தேவைப்படுறவங்களுக்கு. இட் presents an argument for allocating more resources on poverty removal because of its presumed political rather than moral relevance. See, இந்த உலகத்துல அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பணக்காரங்க மிகப்பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க கம்மியா இருக்காங்க. அதே மாதிரி ஏழைகள் ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க, ஆனா அவங்க அதிகமா இருக்காங்க. அப்போ நீங்க பாலிசிஸ் உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எப்படி மேக் பண்ணும்னா, அந்த ஏழைகளை கவர்ற மாதிரியும் அவங்களுக்கு தேவைப்படுறதை செய்யும் போது அவங்களுடைய பாவர்ட்டி குறையிற மாதிரியும் பாலிசிஸ் இருக்கணும். அப்பனாதான் அதை அப்போ நீங்க ஆட்சிக்கு வர முடியும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ பொலிட்டிக்கல் சக்சஸ், நாட் அவுட் ஆஃப் அ மாரல் ஆப்ளிகேஷன். அதாவது அது உன்னுடைய தர்மம், அது உன்னுடைய கடமை அப்படின்னு ஒரு ஆட்சியாளனுடைய கடமையா பார்க்காம ஆட்சிக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமா பாக்குறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் நாட் an out of moral obligation but out of a political success. ரைட். அதாவது இப்போ நீங்க ஒரு இடத்துல சாரி கேட்கணும், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க சாரிய வெறும் லிப் மூலியமா கேக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? that is only a lip, the word that comes from the lip, not from the heart. இப்போ நீங்க அந்த இடத்துல சாரி கேட்கலன்னா உங்க மேல பிரச்சனை வந்துடும். ரைட். நீங்க அதை உணரவே இல்லை, நீங்க அதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. யூ ஆர் கிவிங் from the lips, not from the heart. அதான் இந்த இடத்துல அர்த்தம். While the temptation to go in that direction is easy to understand, it is a perilous route. It is a perilous route. Perilous அப்படின்னா dangerous route to take even for a worthy cause. ஆனா இது நம்மளுக்கு புரியுது. இதுதான் இப்படி பண்ணாதான், இலவசம் கொடுத்தாதான் சீக்கிரம் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோல நாம என்ன பண்ண போறோம், நாம எவ்வளவு இலவசம் கொடுக்க போறோம், நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதான் டிட்டர்மைன் பண்ணுது. ரைட். ஆனா இந்த ரூட்டையே பிடிச்சோம்னா இது வெரி டேஞ்சரஸ். பாருங்க, part of the difficult lies in the possibility that if wrong, economic reductionism would not only impair our understanding of the world but would also tend to undermine the declared rationale of public commitment to remove poverty. இது என்னன்னா, நம்மளுடைய கமிட்மெண்ட் டு ரிமூவ் பாவர்ட்டிவே கொஸ்டின் பண்ணுது. நீ மக்களுக்கோசரம் செய்ய வரல, நீ ஆட்சியில வரணுங்கிறதுக்கோசரம் செய்ய வர அப்படிங்கிறாங்க. This is a particularly serious concern since poverty and massive inequality are terrible enough in themselves. இது ரொம்ப பர்டிகுலர், இது ஒரு சீரியஸ் கன்சர்ன். ஏன்னா poverty and massive inequality are terrible enough in themselves and deserve priority even if there were no connection whatsoever with violence. பாருங்களேன், this is particularly a serious concern since poverty and massive inequality are terrible enough in themselves and deserve priority even if there were no connection whatsoever with violence. இப்போ இந்த இன்இக்வாலிட்டி பிளஸ் பாவர்ட்டி ரிடக்ஷன், இந்த ரெண்டுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் நாம எடுத்துக்கணும். என்னதான் அது பெரிய வயலன்ஸை நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னாலும். Just as virtue its own reward, poverty is at its least its own penalty. பாருங்க, just as virtue as its own reward, ஒவ்வொரு விர்ச்சுவுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நல்லது நம்மளுக்கு இருக்குன்னா பாவர்ட்டிக்கும் அதே மாதிரியான பெனால்ட்டி உண்டுங்கிறாங்க. This is not to deny that the poverty and inequality can and do have far-reaching consequences with the conflict and strife, but these connections have to be examined and investigated with appropriate care and empirical scrutiny. பாருங்க, இதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸாமைன்ட் அண்ட் இன்வெஸ்டிகேட்டட் வித், இது ஒரு அப்ரோப்ரியேட் கேர் எடுக்கணும், பிளஸ் எம்பிரிக்கல் ஸ்குட்டினி. எம்பிரிக்கல் அப்படின்னா என்ன, எது கரெக்ட் எது தப்பு, எப்படி சயின்டிஃபிக்கா பேஸ் பண்ணி நாம் இதை கொண்டு போகணும், அனலிட்டிக்கலா கொண்டு போகணுங்கிறாங்க. இதுதான் எம்பிரிக்கல் ஸ்குட்டினி. நாட் பேஸ்ட் அவுட் ஆஃப் மியர் பிலீவ்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். அதுதான் எம்பிரிக்கல்.
rather than being casually invoked with unreasoned rapidity in support of good cause. புரியுதா உங்களுக்கு? rather than being casually invoked, இந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம்? இன்வோக் பண்றோம். இன்வோக்னா என்ன? அதை எடுத்து அதை நம்ம பெருசா பண்ணிக்கிறோம். அதைத்தான் அங்க சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இன்வோக் அப்படின்னா நம்ம கடவுளை தொழுதல், இதனுடைய ஒரு அர்த்தம். இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம், அதாவது கான்டெக்சுவலா இந்த இடத்துல என்ன மீனிங்னா, அந்த விஷயம், அதை பேஸ் பண்ணி என்ன, பாவர்ட்டி ரிடக்ஷன், இன்இக்வாலிட்டி. இது destitution can produce provocation for defying established laws and rules. அப்போ தூண்டுதலை உண்டு பண்ணிடும். நாம இப்படி விட்டுட்டோம், அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது மிகப்பெரிய தூண்டுதலை மக்களுக்கு ஏற்படுத்தி கிளர்ச்சி வந்துடும். பட் இட் நீட் நாட் கிவ் பீப்புள் த இனிஷியேட்டிவ், கரேஜ் அண்ட் ஆக்சுவல் எபிலிட்டி டு டூ எனிதிங் வெரி வயலண்ட். என்னதான் மக்களுக்கு நாம் இதை கண்டுக்காம விட்டுட்டாலும் மக்கள் எங்கேயும் பெருசா வயலண்டா இதை பண்ண போறது இல்லை, பெரிய வயலன்ஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா தான் ஏழையா இருக்கிறத அவன் ஏத்துக்கிறான். இது என்னுடைய தலைவிதி, இது என்னுடைய அதாவது இது இட் இஸ் மை ஃபேட் அப்படின்னு அவன் ஏத்துக்கிறான். அப்படி அவன் ஏத்துக்கும் போது அவன் என்ன பண்ண முடியாது, அவன் எதிர்த்து அதை போராட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? என்னதான் இட் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஃபேட் அப்படின்னாலும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதுக்கு ஒரு பொறுப்பு. ஓகே, destitution can be accompanied not only by economic debility but also by political helplessness. பாருங்க, இந்த இடத்துல destitution அப்படின்னா என்ன பாருங்க. destitution அதாவது இதுக்கு பாவர்ட்டிக்கான இன்னொரு மீனிங், அதுதான் டெஸ்டிடியூஷன். டெஸ்டிடியூட் பாவர்ட்டி. டெஸ்டிடியூட் உணவு, உடை, தங்கும் இடம், இதெல்லாம் இல்லாத, நெசசரி திங்ஸ் இல்லாத மக்களுக்கு பெயர் தான் அந்த இதுதான் டெஸ்டிடியூட். சொல்றேன் பாத்தீங்களா, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, உணவு இல்லை, அண்ட் அதர் திங்ஸ், அதாவது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த லைஃப், உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் இல்லாதவங்க. அப்ப இதுக்கு பேரு தான் டெஸ்டிடியூஷன். புரியுதா நான் சொல்றது? But it may not give people the initiative, courage and the actual ability to do anything violent. Okay, destitution can be accompanied not only by economic debility. பாருங்க, இந்த வார்த்தைய destitute poverty அப்படின்னு நாம சொல்லுவோம். ரெண்டும் சேர்ந்தே சொல்லுவோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்படி இத நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட், புரியுதா? destitution can be accompanied not only by economic debility but also by political helplessness. பாருங்க, economic debility அதாவது economic weakness. இந்த இடத்துல debility அப்படின்னா என்ன? weakness. but also by political helplessness, அதாவது ஒரு நாடு அதற்கு மக்களுடைய பாவர்ட்டியை அலிவியேட் பண்ற அளவுக்கு அதுகிட்ட வசதி இல்லை, பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை, இது பொலிட்டிக்கல் அன்வில்லிங்னஸ்னாலையும் அப்படிங்கிறாங்க. A starving wretch can be too weak and too dejected to fight and battle and even to protest and holler. பாருங்களேன், a starving அப்படின்னா என்ன? பட்டினியால வாடுறவங்களுக்கு பேரு தான் ஸ்டார்விங். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே என்ன சொல்றது, பட்டினியால உயிர் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? நீங்க பசியோட காத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு மணி நேரம் பசியோட காத்துருங்க, உங்களுக்கு அந்த ஸ்டார்விங்னா என்னன்னு புரியும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஸ்டார்விங். பசி பட்டினியால துன்பப்படுறது. Right? A starving wretch can be too frail. Frailனா என்ன? Weak and too dejected, hopelessness, to fight and battle and even to protest. See, ஒருத்தனுக்கு பசி பட்டினியால அவன் வாடிக்கிட்டு இருக்கிறான்,
அப்ப அவனுக்கு எப்படி சண்டை போட தோணும்? ஏன்னா அவன் ரொம்ப வீக்கா இருக்கான், பிசிக்கலி அண்ட் மென்டலி. அதுதான் டிஜெக்டட், லாஸ் ஆஃப் ஹோப், டிஜெக்ஷன். சரியா உங்களுக்கு? frail, weakness, physical weakness, dejection, mental weakness. If thus, not surprising that often enough intense and widespread suffering and misery have been accompanied by unusual peace and silence. அவன் பசி பட்டினியால வாடிக்கிட்டு இருக்கிறான், ஆனா அவன் அமைதியா இருக்கிறான். எந்த ப்ரொட்டஸ்டும் அவன் பண்ணல, அவனால பண்ண முடியல. இதனால ஒரு பெரிய வயலன்ஸ் இந்த உலகத்துல வரல. அதுதான் சொல்றாங்க. Indeed, many famines பஞ்சம் have occurred without there being much political rebellion or a civil strife or intergroup warfare. அதாவது நிறைய பஞ்சத்தை இந்த உலகம் பார்த்திருக்கு, சரியா? அதுல எந்த பஞ்சத்திலையும் ஒரு மக்கள் கிளர்ச்சியோ அல்லது மக்களுக்குள்ள சண்டையோ அல்லது ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு ஒரு ரெபெலியனோ நடக்கல. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது சொல்றாங்க. The famine years in the 1840s in Ireland were among the most peaceful. அயர்லாண்ட்ல ஏற்பட்ட பஞ்சம் 1840sல அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா போச்சு. And there was a little attempt by hungry Moses to intervene. Even a ship after ship sailed down the river Shannon with rich food. மக்கள் பசி பட்னியால வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா கப்பல் கப்பலா அயர்லாந்து அப்படிங்கிற நாடு இங்கிலாந்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு. எப்படி இந்தியாவுக்கு கீழே ஸ்ரீலங்கா இருக்கோ அதே மாதிரி செட்டப்ல இங்கிலாந்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாடு தான் அயர்லாந்து, சரியா? அது ஒரு ஐலாண்டு கண்ட்ரி. இப்போ அந்த நாட்டுல மக்கள் பசி பட்னியால வாடிட்டு இருக்கிறாங்க, ஆனா அந்த நாட்டுல கப்பல் கப்பலாம் ரிச் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இறங்குது. லுக்கிங் எல்ஸ்வேர், எனி ஓன் சைல்ட்ஹுட் மெமரிஸ் இன் கல்கத்தா. பாருங்க, கல்கத்தால ஏற்பட்ட பெங்கால் ஃபேமைன் டியூரிங் பெங்கால் ஃபேமைன் அந்த இடத்துல of 1943 include the sight of starving people dying in front of street shops with various layers of luscious food displayed behind the glass windows without a single glass being broken or law and order being disrupted. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பெங்கால் ஃபேமைன். இந்த பெங்கால் ஃபேமைன் என்ன பண்ணுச்சுன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு மக்களும் அவ்வளவு தூரம் இறந்தாங்க பசி பட்னியால, ரோட்ல இறந்து கிடந்தாங்க. எங்க? ஸ்வீட் ஷாப்புக்கு முன்னாடி. அந்த ஸ்வீட் ஷாப்புக்குள்ள அழகழகா ஸ்வீட்ஸ், நல்ல ரிச் வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் அடுக்கி வச்சிருக்கு. ஆனா வெளியே மக்கள் பசி பட்னியால வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இறந்து கிடக்குறாங்க. ஆனா ஒரு கண்ணாடி கிளாஸ் கூட உடையல அந்த ஷோகேஸ்ல. ஏன்னா அவன் கிளர்ச்சி எழுதிருந்தானா அவன் அந்த ஷாப்பை உடைச்சு அவன் சாப்பிட்டுருக்கலாம், ஆனா அதை பண்ணல. இதுதான் இதனுடைய அந்த ஐரணி. ஒருத்தன் பசி பட்னியால வாடிக்கிட்டு இருக்கிறான், அதை இன்னொருத்தன் அந்த அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச் ஃபுட்டோட அவன் செழிப்பா இருக்கான். இங்க இறந்துகிட்டு இருக்கிறான், அவன் செழிப்பா இருக்கிறான். இதுதான் ஐரணி. ஓகே, ரைட். இப்ப கொஸ்டின்ஸ்க்கு நாம போயிடலாம். Select the statements that can be most plausibly. பாருங்க, plausibly அப்படின்னா என்ன? possibly அப்படின்னு அர்த்தம். plausibly அப்படின்னா என்ன அர்த்தம்? possibly, possibly inferred from the aforesaid passage. என்ன இதை இந்த கொடுத்திருக்கிற இது ஸ்டேட்மெண்ட்ல இந்த பேசேஜுக்கு தகுந்த இது என்னன்னு கேக்குறாங்க. A society plagued by recurrent famines can never witness political revolution. அதாவது எந்த ஒரு சொசைட்டில ஃபேமின் பஞ்சம் வந்துகிட்டே இருக்குதோ அங்க ஒரு அரசியல் புரட்சியே வராது. ஒண்ணு. ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் inevitably leads to violence and strifes. அதாவது ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது மதத்தினால் ஏற்பட்ட அந்த பாகுபாடு தான் வயலன்ஸை உண்டாக்குது, கிடையாது. Destitution of the masses leads to peace and social stability. அதாவது destitution, poverty தான், அதே தான் நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதனுடைய சினானிம் தான். Of masses leads to peace and social stability. Famines and starvation do not necessarily result in political rebellion. சிம்பிளா கொடுத்துட்டான் பாருங்க. Famines and starvation do not necessarily result in political rebellion. சிம்பிளா வேலையை முடிச்சிட்டான்.
புரியுதா? அடுத்தது 12க்கு 4. The author believes that it may not be advisable to emphasize on the connection between poverty and violence. ஆத்தர் சொல்றாரு, அதாவது பாவர்ட்டிக்கும் வயலன்ஸுக்கும் பெரிய கனெக்ஷனே நம்ம பண்ண தேவையில்லை. பிகாஸ் emphasis on such a connection appeals only to self-interest of a person. Linking poverty and violence undermines the moral character of anti-poverty measures. அதாவது ஒரு ஆன்டி பாவர்ட்டி மெஷர்ஸ் அது பண்ணுது, லிங்கிங் வயலன்ஸையும் பாவர்ட்டியும். Absence of any essential connection between poverty and violence may then weaken the very rationale of anti-poverty policies. அதாவது என்ன சொல்றாரு, absence of any essential connection between இந்த ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா it may weaken the very rationale of anti-poverty policies. இப்போ நீங்க anti-poverty policies-க்கே அதனுடைய தத்துவத்துக்கே அது வந்து அதை என்ன பண்ணிடும், வீக்கன் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. there is necessary to link between poverty and inequality. அவருடைய சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். அப்போ சிம்பிளா என்ன இதுல பாருங்க, நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. Emphasis on such a connection appeals only இல்ல to self-interest கிடையாது. Linking poverty and violence undermines the moral character of anti-poverty measures. பாவர்ட்டியும் வயலன்ஸையும் நம்ம ஒன்னா சேர்த்துட்டோம் அப்படின்னா என்ன, ஆன்டி பாவர்ட்டி மெஷர்ஸ்னுடைய மாரலை அது குறைச்சிரும். நாம யார், அதாவது நாம என்னைக்குமே வந்து அதாவது வயலன்ஸ்ல இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப அதுக்கு தகுந்த ஒரு நல்லதே நம்மளுக்கு தீர்வே கிடைக்காது. அதைத்தான் இங்க சொல்றாங்க. அதாவது சிம்பிளா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சார். நீ பாவர்ட்டியில இருக்கிற, அப்ப நீ வந்து வயலன்ஸ்ல ஈடுபட்டினா உன்னுடைய பாவர்ட்டி குறையாது. புரியுதா? உன்னுடைய பாவர்ட்டி கவர்மெண்டா பாலிசி எடுத்து குறைக்கணும். நீ வயலன்ஸ்ல இறங்கிட்டீனா கவர்மெண்ட் வயலன்ஸ் தான் கர்வ் பண்ணி உன்னையும் கர்வ் பண்ணுமே தவிர உன்னுடைய பாவர்ட்டி குறையாது. அதுதான் இங்க சொல்ல வரும். சிம்பிள். அடுத்தது பாருங்க. Which of the following best captures the central argument of this passage? என்ன இந்த பேசேஜினுடைய மைய கருத்து என்ன? Religion is inextricably linked with violence. கிடையாது, ரிலீஜியனை பத்தி பேசவே இல்லை. ஒரே ஒரு லைன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. Famines may not necessarily result in civil unrest. இப்போ என்னதான் பஞ்சம் வந்தாலும் மக்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சி வராது. Global poverty and inequality are one of the fundamental causes of global violence and strife. கிடையாது. Basing anti-poverty programs on the need for avoidance of violence and strife is dotted with many pitfalls. Simple. நீங்களே சொல்லிடலாம். என்ன, famines may not necessarily result in civil unrest. சரியா? இதுதான் 14th-க்கு 2. The author refers to his own experience as a child during the Bengal famine of 1943 in order to illustrate. பாருங்களேன், இந்த ஆத்தர் என்ன பெங்கால் ஃபேமைனை கண்ணால பார்த்துருக்கிறார், அதை உணர்ந்திருக்கிறார். அப்போ அதை இங்க சொல்றாரு. எதுக்கோசரம்? How illustrate how religions may instill passive acceptance of even the worst forms of starvation among the people. அதாவது religiousness or religiosity may instill passive acceptance. நம்மளுக்குள்ள இது நம்ம அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒருத்தன் வந்து நாம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறோம், அல்லது ஏதோ ஒன்று தப்பு நடக்குது. அந்த தப்பு நம்மளுக்கு நடக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, நாம அதை கண்டுக்காம போயிடுறோம், அல்லது நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிடுறோம். அப்போ யூ அக்செப்ட் இட். புரியுதா உங்களுக்கு? அதை கடந்து போயிடுறீங்க. அப்போ என்ன, யூ அக்செப்ட் இட். அது நீ பண்ணக்கூடாதுன்னு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் யூ ஆர் அப்போசிங் இட். புரியுதா? அதைத்தான் இங்க சொல்றாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய பாவர்ட்டிய. பாருங்க, repudiate the argument that religious discrimination usually tends to inspire violent protest. அதாவது ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், மத பாகுபாடு, இதுதான் வந்து வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்டை உண்டாக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க.
Substantiate his assertion that it is not usual, it is not unusual to have most intense suffering and misery coexist with complete peace. நீ பாவர்ட்டியார் இருக்கிறதுனால நாட்டுல எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. சரியா? பாவர்ட்டிக்கும் பீஸுக்கும் ஒரு நல்ல கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. பாருங்க, நாட் அன்யூஷுவல் அப்படின்னா என்ன? யூஷுவல். நான் சொல்றது புரியுதா? நாட் அன்யூஷுவல் அப்படின்னா that is usual. Demonstrate that people confronted with acute starvation are rendered too helpless to protest ever at all. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, யார் யாரெல்லாம் வந்து பாவர்ட்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களால போராட முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் என்ன? இந்த பேசேஜ் என்ன சொல்லுதுன்னா, people confronted with acute starvation are rendered too helpless to protest ever at all. மக்கள்னால போராட முடியல, அவனுக்கு மனசுலயும் தெம்பில்ல, உடம்புலையும் தெம்பில்லை. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணும்னா ரெண்டுமே வேணும், சவுண்ட் பாடி அண்ட் சவுண்ட் மைண்ட். ரைட், இப்போ நாம எங்க போயிடலாம்? டைரக்டா கொஸ்டின் நம்பர் 21க்கு போயிருங்க. இப்போ மீதி இருக்கிற பேசேஜஸ் எல்லாமே இதே மாடல். ஸோ யூ டேக் இட் அஸ் ஹோம்ஒர்க். இப்போ நாம ஸ்பாட்டிங் எரர்ஸ்க்கு போயிடலாம். பாருங்க, the scenery here is good. I have இதில் இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இதில் ஒரே சென்டென்ஸை பிரேக் பண்ணி கொடுத்துருக்கலாம், அல்லது ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஒவ்வொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கலாம். இதில் எது தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதில் எது தப்பு இல்லைன்னா சூஸ் த ஆப்ஷன் நோ எரர். ஓகே, த சீனரி ஹியர் இஸ் நாட் குட். இப்போ இந்த இடத்துல சீனரி, அதுக்கு அவங்க அதாவது ஈஸ் போட்டிருக்காங்க, சீனரி இஸ் போடல. அப்போ இது கரெக்ட். I have lost my furnitures. பாத்தீங்களா? We have received no information, no error. Simple. 21க்கு furnitures தப்பு. அப்போ I have lost my furniture. பாருங்க, scenery அப்படின்னு வர்றது கரெக்ட், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வர்றது கரெக்ட். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர்ஸ், அப்போ ஃபர்னிச்சர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும், எஸ் வரக்கூடாது. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் த ட்ரபிள். ஓகே, he took pains over his work. Scouts wear shorts. பாருங்க, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் ஒன்னா மீ வரணும், அல்லது ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் த பர்சன் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல கான்டெக்சுவல் எரர், அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, அந்த இடத்துல ஒரு பர்சன் வரணும். அப்போ 22க்கு 1, 22க்கு 1. அடுத்தது, ராகுல் கேன் நவ் டிரைவ். கரெக்ட். He took off his shoes. கரெக்ட். Please look at my picture. கரெக்ட். No error. ராகுல் can now drive. He took off his shoes. Please look at my picture. கரெக்ட். 23க்கு no error. அடுத்தது, should we not listen to me? Sorry, she would not listen to me. கரெக்ட். He was wearing a cap. கரெக்ட். I cannot manage my work alone. கரெக்ட். இதுல எந்த தப்புமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? 24க்கும் no error. அடுத்தது, the model stood. Okay, so stationary that the passerby took her to be a mannequin. The model stood so stationary. பாருங்களேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கரெக்ட். so stationary, இந்த இடத்துல இந்த வார்த்தை மட்டும் நம்மளுக்கு வேறையா இருந்திருக்கணும். அதாவது ஸ்டேஷனரி அப்படிங்கிறது நிலையா ஒரு இடத்துல இருக்கக்கூடியத குறிக்கிறது தான். ஆனா that is for object, that is for a very big object, not for a stillness of a person. That is for a very, பாருங்க, ஸ்டேஷனரி அப்படிங்கிற வார்த்தைய நாம ஸ்டில்னஸ், STILLNES ஆர் so still, STILL அப்படின்னு வந்திருக்கணும். சரியா? அப்போ
இந்த வார்த்தை இங்க தப்பு. தேர்ட் ஆப்ஷன் எந்த தவறும் இல்லை. அப்ப 25க்கு 2. 25க்கு 2. அடுத்தது, the teacher concluded the lecture on a note of resignation இல்ல, as it became evident that the students had been listening. அப்போ the teacher concluded the lecture correct. on a note of resignation இந்த வார்த்தை இங்க தப்பு. இந்த வார்த்தை இப்படி வரக்கூடாது. இது கான்டெக்ஸ்டுவலா எரர். அப்ப 26க்கு 2. சரியா? 26க்கு 2. அடுத்தது, he is giving me trouble, he is treating me badly, he is bullying me. எந்த தப்பு இல்ல, நோ எரர். ஓகே. அடுத்தது 27க்கு நோ எரர், 4. 28, environmentalists worry the disappearance of many species of plants and animals from the face of earth. பாருங்களேன், இந்த இடத்துல the environmentalist worry about அப்படின்னு வந்திருக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? the environmentalist worry about அப்படிங்கிற அந்த வேர்டு அங்க மிஸ்ஸிங். worry about the disappearance of many species of plants and animals from the face of earth. அப்ப அந்த இடத்துல வேர்டே வரல. அப்போ 28க்கு 1. அடுத்தது பாருங்க, the voters were too dissatisfied with their representative in parliament that they decided to vote against him this time. The voters were too dissatisfied இந்த இடத்துல 2 வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 29க்கு பாருங்களேன், the voters are very dissatisfied or greatly dissatisfied அப்படின்னு வந்திருக்கணும். too dissatisfied அப்படின்னு வரக்கூடாது. சரியா? இப்ப 29க்கு 1. மீதி எல்லாம் கரெக்ட். with their representatives in the parliament that they decided to vote against him this time. okay. Nehru distinguished himself as a freedom fighter, statesman, and he wrote well. Nehru distinguished himself as a freedom fighter, statesman, he wrote very well. பாருங்களேன், இதுல இந்த பிரேக்கப்ல நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இந்த பிரேக்கப்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3யும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குறிக்குது, ஒரு நெஹ்ருவை பத்தி குறிக்குது. ஆனா 4th ஒன்னு பாருங்களேன், இந்த இடத்துல இந்த மொதல் 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பொருந்தாத ஒண்ணா இருக்கு. இட் இஸ் நாட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக், it is a அதாவது எப்படி சொல்றது, irrelevant phrase. he wrote very well அப்படிங்கிறது இந்த இடத்துக்குள்ள என்ன, நெஹ்ரு பத்தின அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது பொருந்தாது, அதனால இது தப்பு. இட் இஸ் நாட் அ கிராமட்டிக்கல் எரர். சரியா? அப்ப 30க்கு 4. okay. pick out the most effective word to make the sentence meaningfully complete. Right, meaningfully complete. okay. Deepak will be able to speak English well a year from now. If he works hard. had he works hard illa, provided he works hard, because he works hard. simple. Deepak will be able to speak English well a year from now, provided he works hard. பாருங்க, provided இது வந்து உங்களுக்கு ஒரு if class மாதிரியே செயல்படும். ஆனா அங்க ifம் கொடுத்திருக்காங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல provided அப்படிங்கிறது it is more and more formal.
புரியுதா? provided. Even if it rains all day, I will not be able to dash my journey. என்னுடைய வேலையை நிறுத்த முடியாது அல்லது தள்ளி போட முடியாது. என்னதான் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பாருங்க, ஆல் டே அப்படின்னா என்ன? ஒரு நாள் முழுக்க மழை பெஞ்சாலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இந்த 4 phrasal verbs இது put away, put out, put off, put by, இந்த 4க்கு மீனிங் தெரியணும் உங்களுக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல இதுக்கு என்ன மீனிங்? புட் ஆஃப், என் வேலையை, சரி என்னுடைய ஜேர்னியை நான் நிறுத்த முடியாது, அதுதான் புட் ஆஃப். சரியா? The master dispensed the dash services of his servant. The master dispensed with the service of his servant. புரியுதா? இது இந்த வெர்புக்கு பக்கத்துல இந்த ப்ரிபோசிஷன் தான் வரணும். அதுதான் இங்க மீனிங். dispensed with. இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. சரியா? Can I dash some money from you? Simple. Can I borrow some money from you? அதானே, ரொம்ப சிம்பிள். He is fond of reading novels. Second, choose synonym of the word given below. Right. இது ஒரு மிரேஜ். மிரேஜ் அப்படின்னா என்ன? ஒரு காணல் நீர் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட்டர் இல்லை, மிரர் இல்லை, எஃபெக்ட் இல்லை, இது ஒரு இல்யூஷன். அதாவது இது பார்க்கறதுக்கு அப்படியே, இப்போ நாம வந்து என்னன்னா, இப்போ நாம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் ஒரு என்ஹெச்ல, அப்போ நம்மளுக்கு வந்து தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். கார்ல நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா அது வந்து என்ன? தட்ஸ் அன் இல்யூஷன், தட்ஸ் அ மிரேஜ். அது வந்து அந்த ஹீட்னால அந்த தார் அப்படி ஜொலிக்கிறது அப்படி உங்களுக்கு தெரியுது. ஓகே. மென்டார். ஓகே. நாட் ரெஃபார்மிஸ்ட், கைடு, பிலாசபர், ஸ்டைலிஸ்ட். சிம்பிள். என்ன? கைடு. இட்ஸ் mundane, worldly, spatial. I'm sorry, இது வந்து ஓகே சினானிம் தானே. ஓகே. That's a mundane, worldly, spatial, global, elliptical. Simple. worldly அப்படின்னு அர்த்தம். முதல்ல mundane அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? That's a mundane effect அப்படின்னு சொல்லுவோம். சரியா? That's a mundane task அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டல், ஒரு ஆர்டினரி அப்படின்னு அர்த்தம். ஒரு டல், ஒரு ஆர்டினரி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சினானிம், அதுக்கு வேர்டு அர்த்தமே. ரைட். ஓகே. நார்ம். நார்ம் அப்படின்னா அது ஒரு பூச்சி, ஒரு சின்ன வகையான சிறு பூச்சி அப்படின்னு அர்த்தம். ஏலியன் நேட்டிவ் ட்ரோன் இல்ல, டுவார்ஃப், சிறுசு, சின்ன வகையான பூச்சி, அதான் டுவார்ஃப். நார்ம்னா ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்ட். ரைட். தட்ஸ் அ கிளப் அப்படின்னா என்ன? ஆன்டிக் இல்ல, ஆன்டி கிளைமேட்டிக் இல்ல, ஆர்டிகுலேட் இல்ல, ஸ்லிப்பரி. ஆர்டிகுலேட். ஆன்டிக்னா பழமையான, ஆன்டி கிளைமேட். ஓகே. ஸ்லிப்பரி இல்ல, அப்போ ஆர்டிகுலேட். கிளப் அப்படின்னா ஆர்டிகுலேட். அப்போ கிளப் அப்படின்னா என்ன? அதாவது நாம பேசும்போது ஏற்படுகின்ற அந்த என்ன சொல்றது, வார்த்தை ஜாலம் அப்படின்னு சொல்றோம், பார்த்திருக்கீங்களா? சரியா? வார்த்தை ஜாலம், அதுதான் கிளப். என்ன? the clever way of using words and phrases in a speech, அதான் கிளப். புரியுதா?
ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்தா கேளுங்க. இதனுடைய கிராமர், இதனுடைய மீனிங், இது நாம பார்த்த இதுல எந்த பேசேஜ்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க்.